ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் தாங்க நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதாவது கன்னியாகுமரி எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் கிளம்புனதுல இருந்து கேரளா ரீச் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா கேம்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அது அந்த கிளிப் எல்லாமே நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அன்னைக்கு காலையில் ஒரு 4:30 பக்கம் தாங்க ட்ரெயினில் ஏறினோம். ஃபஸ்ட்டு வந்து ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. எல்லா சீட்டுமே மேக்ஸிமம் காலியாக தாங்க இருந்தது மாதிரி இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் தூரம் ஒரு திருவனந்தபுரம் எல்லாமே ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெரிசல் வந்து ஏறுறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறுறதும் நிறைய பேர் இறங்குறதும் மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு. இங்கே ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் தான். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கேயும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு அந்த நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்த்தது கூட அந்த பாலத்துக்கு அடியில் தண்ணி போகிறது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, சுற்றியும் பார்த்தீங்கன்னா வர வழி எல்லாமே ரொம்பவே அழகாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு காலையிலேயே ரெடியாகி வந்ததுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் கொண்டு வருவோம் சாப்பிட்றதுக்காக. பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முடியலை, ரொம்ப ஜாஸ்தியாக ஒர்க் இருந்துச்சு. அதுவும் 1 வீக் தான் லீவ் அப்படிங்கிறதுனால ட்ரெயின்லே தாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டு வந்து வாங்கி சாப்பிட்டோம். எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டோட தாங்க வாங்கி சாப்பிட்டது. பட் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இல்லை அப்படின்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் பரவாயில்லாமல் இருந்துச்சு. நாங்கள் பையனூர் வந்து ரீச் ஆனப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. அதுக்கப்புறமா திரும்பவும் ட்ராவல் பண்ணி போகணும். பஸ் அல்லது ஆட்டோவில் தாங்க போகணும். ஸோ லக்கேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நைட்டு வேறு இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரெயின் பெய்துக்கிட்டே இருக்கிறதுனால நாங்கள் வந்து அன்னைக்கு ஆட்டோவில் தாங்க போயிருந்தோம். எப்படியும் ஒரு வழியாக ஒரு 10 மணிக்கு மேலே தாங்க நாங்கள் ரீச் ஆகியிருப்போம் கேம்பு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு தான் போயிருந்தோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தாச்சு. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக் 2 பேருக்கும் லீவ் போட்டாச்சு. ஸோ லீவ் எடுத்துகிட்டு தாங்க ஊருக்கு போகிறது மாதிரி இருந்துச்சு. திங்கட்கிழமை தான் பார்த்தீங்கன்னா காலையில் தான் கிளம்பி நைட்டு தான் ரீச் ஆனது. ஸோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் ஸ்கூலுக்கு வந்து விடலை அப்படின்னா இன்னுமே நாள் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி வந்த உடனே சரி படுத்து ரெஸ்ட் எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் எதுவுமே பண்ணலைங்க. அப்படியே படுத்து தூங்கியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலையில் தான் எந்திரிச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வரதான் ஸ்கூலு. ஸோ ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து விட்டால் போதும். ஸோ வீட்டில் இருந்து கொண்டு வந்த இந்த சத்து மாவு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தாங்க கொஞ்சமாக தேங்காய் துருவலும் அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி உருண்டை தாங்க பிடிச்சி அவங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock வந்து ஸ்கூலில் போய் சாப்பிட்ருவாங்க. ஸோ டிஃபன் வந்து காலையில் டெய்லி போடுவேன். ஸோ அன்னைக்கு வந்து போட முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால இதையே தாங்க சாப்பிட்றதுக்கும் கொடுத்து அனுப்புனேன். அதுக்கப்புறமா தாங்க ஒர்க்கே ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்கும் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லைங்க, உப்பு தான். அந்த உப்பு ஜாடியையும் கழுவ வேண்டியதாக இருந்ததுனால ஸோ அந்த டப்பாயை கவுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே கண்டினியூஸாக மழை பெய்துக்கிட்டே இருக்கிறதுனால வெறும் 1 வீக் தாங்க. ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்லேட் முதல் நம்ம தோசை சுடுற அந்த சட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி பூஞ்சான மாதிரி பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லா பாத்திரங்களையுமே திரும்ப எடுத்து போட்டு தாங்க எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அன்னைக்கு லஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சாம்பார் சாதம் தாங்க ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடு கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ கொஞ்சமாக இருந்த காய்கறிகளை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் சாதம் தான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிம்பிளாக இந்த ரெசிபியெல்லாம் செய்து முடிச்சுட்டு தாங்க அதுக்கப்புறமா 1 by 1 எல்லா ஒர்க்குமே அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஊர்லேருந்து கொண்டு வந்த இந்த சக்கை வேற ஆல்ரெடி லைட்டாக பழுத்தது மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதையும் கட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க டியூட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தாங்க இந்த மாதிரி கட் பண்ணோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. இது வறுக்க சக்கை அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக
அந்த சொலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக நல்லா இருந்துச்சு. அதுவே கூழஞ்சக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழஞ்சு போயிருக்கும். இதில் உள்ள பலா கொட்டைகள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம். கொண்டு வந்த தேங்காய் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க. எப்போதுமே இந்த மாதிரி குடுமி வச்சுதாங்க தேங்காய் வந்து கொண்டு வர்றது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக விளைஞ்ச தேங்காய் பார்த்து இந்த மாதிரி குடுமி வச்சு நாம் வந்து இந்த மாதிரி நிமித்தே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா கெடாமல் இருக்கும். எப்படியும் ஒரு 3-4 மாதத்துக்கு தாங்குற அளவுக்கு வந்து இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெட்டு போகாதது மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் சாதமும் ரெடி ஆகியாச்சு. அதுக்கப்புறமா கொண்டு வந்த இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புட்டு மாவு, இடியப்ப மாவு இது எல்லாமே ஊர்லேருந்தே தாங்க ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கெட்டில் வாங்கும்போது அவ்வளவு திருப்தியாகவும் இருக்காது. அதுவே ரொம்பவே ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஊரில் இருந்தே ரெடி பண்ணி நல்லா வறுத்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளத்துக்கு நமக்கு வந்து யூஸ் பண்ணது மாதிரி இருக்கும். நம்மளே கையில் செய்த அந்த திருப்தியும் நமக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கோதுமையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி தாங்க கொண்டு வந்திருந்தோம். ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய வாழாங்கொட்டை கிடைக்கும். அப்பா பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. கண்டினியூஸாக மழை பெய்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி தாங்க சீனரி இருக்குது. லைட்டாயாச்சும் தூறல் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுமே இந்த ஒரே மாதிரியான எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி தாங்க மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். அதுக்காக நிறைய எண்ணெய் செலவாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் மிளகு தாங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஒரு வாட்டி சும்மா யூடியூப் பார்த்து அந்த தேன் அடை வந்து இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தாங்க ட்ரை பண்ணேன். பட் இப்போவும் அது வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போது எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா தாங்க முழு திருப்தியும் இருந்தது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனை தாங்க அரேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் மற்ற வேலை. ஸோ கிச்சனில் உள்ள ஒர்க்கு வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னா அதுக்கப்புறமா நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இடங்களையெல்லாம் நாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதா இருந்தால் எந்த இடத்த க்ளீன் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.